நீங்க தமிழ்நாட்டுல இருந்துட்டு ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தாங்க இது. இந்த வீடியோல வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ஆன்லைன் ஸ்டோர எப்படி 10 ஸ்டெப்ல ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு பார்த்தா டீடைல்டா வந்து பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து மிஸ் பண்ணாம கிடைச்சிரும். சரிங்களா? ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிசினஸ் ரகசியங்கள். நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராம் அண்ட் ஃபேஸ்புக்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. அங்கேயும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுங்க. சரியா? சரி. ஆன்லைன் ஸ்டோர் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு முடிவாயிருச்சு. நம்ம ஏன் தமிழ்நாட்டில் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணணும்? தமிழ்நாட்டில் இருந்து ஏன் ஒரு ஆன்லைன் ஸ்டோரை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ் ஆடியன்ஸ் வந்து இப்போ நிறைய பேர் வந்து டிஜிட்டல் யூசர்ஸ் தான் மாறிட்டு வராங்க. நிறைய பேர் வந்து இந்த எல்லா விதமான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஈஸியாகவே கிடைச்சிருது. ஸோ நம்ம அவங்கள பேஸ் பண்ணி ரீஜனல் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ப்ரொமோட் பண்ண போகிறோம். நம்மளுடைய ஸ்டோரில் வந்து விற்க போகிறோம். இதுதான் நம்மளோட மெயின் டார்கெட்டாக இருக்கும். அண்ட் நம்மளோட பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட் என்ட்ரியாக இருக்கும். ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலே போதும், உங்களால் வந்து ஒரு ஆன்லைன் ஸ்டோரை வந்து ப்ராஃபிட்டபிளாக ரன் பண்ண முடியும். இதான் செகண்ட் ஸ்டெப். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான நீஷை வந்து சூஸ் பண்ணுறது. நீஷ் அப்படின்னா வந்து நீங்கள் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து விற்க போகிறீங்க அப்படின்றது தான். சரி, இப்போது நிறைய ப்ராடக்ட் இருக்குது. எந்த ப்ராடக்ட் நமக்கு சூட் ஆகும் அப்படின்றதையுமே நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஸ்நாக்ஸு, நேட்டிவ் கிராஃப்ட்ஸு, ஹேண்ட்மேட் ஜுவல்லரி, ரிலீஜியஸ் ஐட்டம் நிறைய வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது வந்து பெஸ்ட்டாக சூட் ஆகும், நீங்கள் எதை வந்து பேஷனேட்டாக இருந்து பண்ணுவீங்க அப்படின்றத நீங்கள் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கான ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். மூணாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிஸ்னஸ் வந்து செட் பண்ணுறது. ஸோ நீங்கள் என்ன மாதிரியான பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா இல்லை பார்ட்னர்ஷிப்பில் பண்ண போகிறீங்களா அப்படின்றத வந்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிஸ்னஸ் பிளான் வாங்கிக்கணும். அப்புறம் ஜிஎஸ்டிக்கு வந்து அப்ளை பண்ணணும். இது இல்லாமல் எம்எஸ்எம்இக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி லைசன்ஸ் வாங்கிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், பட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நாலாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோர்சிங் ப்ராடக்ட்ஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா உங்கள் ப்ராடக்ட் இதான் எங்கள் கஸ்டமருக்கு போகக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அந்த வந்து வாங்க போகிறீங்க, யார்கிட்ட சோர்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் வந்து லோக்கல் ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து இது பண்ணிக்கலாம், இல்லை லோக்கல் மேனுஃபேக்சரர் கிட்ட வந்து நீங்கள் வந்து சோர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் நிறைய வெண்டார்ஸ் வந்து இருப்பாங்க. நீங்கள் வந்து நிறைய கொஞ்சம் இனிஷியல் ஸ்டேஜஸில் நிறைய வெண்டார்ஸ் வந்து கொஞ்சம் விசிட் பண்ணி எது உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது, குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி அந்த வெண்டரை வந்து சூஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கிக்கணும். ரெண்டாவது, நீங்கள் வாங்க போகிறீங்களா இல்லை நீங்களே பண்ண போகிறீங்களா அப்படின்றதுமே சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களே பண்ண போகிறீங்கன்னா சூப்பர், வாங்குறீங்கன்னா நீங்கள் அந்த பேசிக் அனாலிசிஸ்லாம் பண்ணணும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரியான இன்வென்ட்ரி வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ண போகிறீங்க? நீங்கள் ஓனாக இன்வென்ட்ரி மேக் பண்ண போகிறீங்களா, ட்ராப் ஷிப்பிங் பண்ண போகிறீங்களா அப்படின்றதுமே நீங்கள் டிசைட் பண்ணி. ட்ராப் ஷிப்பிங்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு கஸ்டமர் உங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு அப்படின்னா, நீங்கள் வெண்டார் கிட்ட சொல்லிட்டு வெண்டாரே வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து கஸ்டமருக்கு வந்து ஷிப் பண்ணிடுவாங்க. இதான் ட்ராப் ஷிப்பிங். நீங்கள் எந்த விதமான ஒரு இன்வென்ட்ரியுமே வந்து வச்சுக்க மாட்டீங்க. ஸோ ஆர்டர் வரும், நீங்கள் வெண்டாருக்கு சொல்லுவீங்க, வெண்டார் வந்து அந்த ஆர்டரை ரிசீவ் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நோ ஃபிசிக்கல் இன்வென்ட்ரி. இந்த மாதிரியான சோர்சிங் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். அண்ட் அஞ்சாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆன்லைன் ஸ்டோரை பில்ட் பண்ணுறது. இதுதான் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். சரி, நீங்கள் எங்கே வந்து ஸ்டோரை வந்து பில்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாப்பிஃபை, விக்ஸ், WooCommerce நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. இதுக்கான இண்டிவிஜுவல் ப்ரோஸ் அண்ட் கான்ஸுமே இருக்குது. சிலது வந்து பெய்டாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்து உங்களோட ஸ்டோரை வந்து நீங்கள் வந்து பில்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த மாதிரி வெப்சைட்லலாம் போகிறதுக்கு விருப்பம் இல்லை, நான் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ போன்ற வெப்சைட்ஸ்லேயே வந்து நான் வந்து இனிஷியலாக கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சாலும் ஓகே தான். ஸோ நீங்கள் நம்ம ஆன்லைன் ஸ்டோர் அப்படின்றது நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். கமிஷன்ஸ்லாம் நிறைய போகாது. பட் நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோலாம் பண்ணிங்கன்னா நிறைய கமிஷன்ஸ்லாம் போகும். ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். தமிழ் ஆடியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால உங்களுடைய யூஐ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் இருந்தால் பெட்டராக இருக்கும். அதாவது அந்த யூஸ் சொல்லுவோம், இதெல்லாம் வந்து உங்கள் வெப்சைட்டில் வந்து தமிழில் வச்சிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். நல்ல ரீச்சும் கிடைக்கும் உங்களுடைய வெப்சைட்டில். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப், சிக்ஸ்த் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் அண்ட் டெலிவரி. இங்கே பேமெண்ட் அண்ட் டெலிவரிக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வெப்சைட்ஸ் வந்து அவங்களே ரேசர் பேயோடய வந்து இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துட்றாங்க. இல்லை நீங்கள் வந்து ரேசர் பே தனியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பேயூன்னு சொல்லி இன்னொரு பார்ட்னர் இருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். டெலிவரியை பொறுத்த வரைக்கும் ஷிப் ராக்கெட் டெலிவரின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். என்னோட ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா, இந்தியா போஸ்ட் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த டெலிவரி ஷிப் ராக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மேஜர் சிட்டிஸ்க்கு தான் போவாங்க. பட் இன்டீரியர் ஆஃப் வில்லேஜஸ்க்குலாம் போனோம் அப்படின்னா அது இந்தியா போஸ்ட் மட்டும்தான். ஸோ அதேமாரி நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். கொஞ்சம் சீப்பாகவும் இருக்கும்.
அண்ட் 7th ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் என்ன மாதிரியான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி உங்களுடைய ஆன்லைன் ஸ்டோரை ப்ரொமோட் பண்ண போகிறீங்க அப்படின்றது. ஏன்னா நம்ம வந்து ஃபிசிக்கல் ஸ்டோர் வைக்கல, ஸோ நமக்கு வந்து வாக்கிங் கஸ்டமர் இருக்க மாட்டாங்க. அப்போது நமக்கு ஆன்லைன் ப்ரெசன்ஸ் நிறைய இடத்துல கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அப்போ தான் நம்ம ஸ்டோருக்கு நிறைய ப்ராஃபிட் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்னு எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து உங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ரீஜனல் டிஸ்கவுண்ட்ஸ், ரீஜனல் ஃபெஸ்டிவல்ஸில் எல்லாம் நீங்கள் வந்து ஆட்ஸ் ரன் பண்ணி டிஸ்கவுண்ட்ஸ்லாம் வந்து கொடுக்கலாம். இது இல்லாமல் வந்து நிறைய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி கொலாபரேட் பண்ணி உங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ண வைக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் 8வது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லிங் ஆர்டர்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா ஒரு 10 ஆர்டர் 15 ஆர்டர் வந்து உங்களால் மேனேஜ் பண்ணிட முடியும். பட் ஒரே சமயத்தில் ஒரு 100-150 ஆர்டர்லாம் வந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ட்ராக் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. ஜோஹோவில் சில டூல் இருக்குது. கூகுள் ஷீட்ஸ் பேசிக்காக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய ஆர்டர்ஸை வந்து ட்ராக் பண்ணலாம். பேசிக்காக ஒரு ஆர்டர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பிஸ்னஸ்க்கு. ஸோ எந்தளவு நீங்கள் நல்ல கஸ்டமர் சர்வீஸ் கொடுக்குறீங்களோ, எந்தளவு நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணீங்களோ, அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து ரீட்டைன் ஆவாங்க. அண்ட் ரீட்டைன் ஆன கஸ்டமர்ஸ் எல்லாமே ரெக்கரிங் கஸ்டமராக மாறுவாங்க. அண்ட் லாஸ்ட் 9th ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் ப்ராஃபிட்ஸ். ஸோ நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸை எண்ட் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. பட் இதில் எது ஃபிக்ஸ்டு காஸ்ட், எது வேரியபிள் காஸ்ட் அப்படின்றத நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும். அதை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட்னா என்ன சொல்லுவோம்னா, நீங்கள் இனிஷியலாக ஒரு ஃபிக்ஸ்டு காஸ்ட் போட்டிருப்பீங்க. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இனிஷியலாக ஒரு 5 lakhs 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதுதான் ஒரு ஃபிக்ஸ்டு காஸ்ட். அது இல்லாமல் நிறைய வேரியபிள் காஸ்ட்லாம் போயிட்டு இருக்கும். இப்போ சேலரி கொடுக்கணும், ரா மெட்டீரியல் வாங்கணும், இதெல்லாம் மந்த்லி எக்ஸ்பென்ஸ் வேரியபிள் காஸ்ட் வந்து போகும். ஸோ இந்த வேரியபிள் காஸ்ட்டை உங்களால் ரெக்கவர் பண்ணிட முடியும். பட் அந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படின்றது எப்போ நீங்கள் ரிக்கவர் பண்ணுறீங்களோ அப்போ தான் அது வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கான ப்ராப்பர் அனாலிசிஸ் நீங்கள் டெய்லி வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் இந்த பிஸ்னஸ் ஒரு ஷார்ட் டியூரேஷனில் நல்ல சக்ஸஸ் வந்து பார்க்க முடியும். சரி, லாஸ்ட்டாக 10வது போனஸ் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வேணும், பெரிய லெவலில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நினைக்காம, ஃபஸ்ட்டு சின்ன விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதை ஸ்கேல் அப் பண்ணுங்கள். அண்ட் 2வது விஷயம், ரீஜனல் ஃபெஸ்டிவல்ஸை நல்லாவே டார்கெட் பண்ணுங்கள். பொங்கல், தீபாவளி, கிறிஸ்மஸ் இது மாதிரியான ஃபெஸ்டிவல்ஸை நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கான ஆட்ஸ் ரன் பண்ணிங்கன்னா நல்ல சேல்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். அண்ட் தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக் ஹாலிடேஸை வந்து அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எல்லாமே பொறுத்த வரைக்கும் எந்த சீசனில் என்ன சேல் ஆகும் அப்படின்றத பொறுத்து அந்த ப்ராடக்ட் மேட்டர்ஸ். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஆட்ஸ் வந்து நீங்கள் வந்து ரன் பண்ணலாம். ஸோ ஒரு 10 ஸ்டெப் நான் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம ஏன் ஸ்டார்ட் பண்ணணும், செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா நல்ல நீஷை சூஸ் பண்ணணும், 3வது ஸ்டெப் வந்து பிஸ்னஸ் செட்டப் எப்படி பண்ணுறதுன்னு சொன்னோம், 4th ஸ்டெப் வந்து எப்படி சோர்ஸ் பண்ணணும்னு சொன்னோம், 5th ஸ்டெப்பில் வந்து எப்படி நம்ம ஸ்டோரை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொன்னோம், 6th ஸ்டெப்பில் பேமெண்ட் டெலிவரி எப்படி யூஸ் பண்ணணும்னு சொன்னோம், 7வது ஸ்டெப்பில் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தோம், 8வது ஸ்டெப்பில் வந்து எப்படி டெலிவரி ஹேண்ட்லிங் பார்த்தோம், 9வது ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ப்ராஃபிட் காஸ்ட் வர்சஸ் ரெவென்யூவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். சரிங்களா? சரி, இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கிடச்சிருக்கும், ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எப்படி வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ஆன்லைன் ஸ்டோரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கா அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் டெலகிராம், ஃபேஸ்புக்லாம் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே அமேசானோட லிங்க் இருக்குது, அது நம்மளோட ஸ்டோர் தான். அங்கே நீங்கள் ஏதாச்சும் ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றின ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் வந்து ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு எல்லா இடத்துலையுமே வந்து ஷேர் பண்ணலாம். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அந்த லைக் தான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.